பரிசுத்த வேதாகமத்தின் முதல் புத்தகமான ஆதியாகமம் உலகின் தோற்றம் மற்றும் இஸ்ரவேல் மக்களின் ஆரம்பத்தை பற்றியது. இதன் முழு கதையை எளிமையாக கீழே காணலாம். 1. உலக படைப்பு. அதிகாரம் 1 முதல் 2 வரை. கடவுள் உலகத்தை 6 நாட்களில் படைத்தார். படைப்பு. வெளிச்சம், வானம், பூமி, செடி கொடிகள், சூரியன், சந்திரன் மற்றும் விலங்குகளை படைத்தார். மனிதன் 6ஆம் நாளில் தன் சாயலாக ஆதாம் மற்றும் ஏவாளை படைத்து அவர்களை ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். 2. பாவத்தின் பிரவேசம். அதிகாரம் 3 முதல் 5 வரை. சர்ப்பத்தின் சாத்தான் தந்திரத்தால் ஏவாளும் ஆதாமும் கடவுள் தடுத்த கனியை உண்டார்கள். இதனால் பாவம் உலகிற்குள் வந்தது. அவர்கள் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர். அவர்களின் மகன்களான காயீன் தன் சகோதரன் ஆபேலை கொலை செய்தான். 3. நோவாவும் பெருவெள்ளமும். அதிகாரம் 6 முதல் 9 வரை. உலகில் பாவம் அதிகரித்ததால் கடவுள் ஒரு பெருவெள்ளத்தை அனுப்பினார். நீதிமானான நோவா கடவுளின் கட்டளைப்படி ஒரு பேழையைச் செய்து தன் குடும்பத்தையும் விலங்குகளையும் காப்பாற்றினார். வெள்ளத்திற்கு பின் இனி உலகை நீரால் அழிக்கமாட்டேன் என்பதற்கு அடையாளமாக கடவுள் வானவில்லை தந்தார். 4. பாபேல் கோபுரம். அதிகாரம் 11. மனிதர்கள் தங்களுக்கு பெருமை தேடிக்கொள்ள ஒரு பெரிய கோபுரத்தை கட்டினார்கள். அவர்களின் அகந்தையை அடக்க கடவுள் அவர்களின் மொழிகளை குழப்பினார். இதனால் மக்கள் உலகம் முழுவதும் சிதறிப்போனார்கள். 5. விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம். அதிகாரம் 12 முதல் 25 வரை. கடவுள் ஆபிரகாமை அழைத்து உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்று வாக்குறுதி அளித்தார். 100 வயதில் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தார். ஆபிரகாமின் விசுவாசத்தை சோதிக்க ஈசாக்கை பலியிட கேட்டபோது அவர் தயங்காமல் முன்வந்தார். பின்னர் கடவுள் ஒரு ஆட்டுக்கடாவை தந்தார். 6. ஈசாக்கு மற்றும் யாக்கோபு. அதிகாரம் 26 முதல் 36 வரை. ஈசாக்கின் மகன்கள் ஏசா மற்றும் யாக்கோபு. யாக்கோபு தந்திரமாக தன் அண்ணனின் தலைச்சன் உரிமையை பெற்றார். பின்னர் யாக்கோபு கடவுளுடன் போராடி இஸ்ரவேல் என்ற பெயரை பெற்றார். அவருக்கு 12 மகன்கள் பிறந்தனர். அவர்களே இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள். 7. யோசேப்பின் வரலாறு. அதிகாரம் 37 முதல் 50 வரை. யாக்கோபுக்கு மிகவும் பிடித்த மகன் யோசேப்பு. இதனால் பொறாமை கொண்ட சகோதரர்கள் அவரை எகிப்தில் அடிமையாக விற்றனர். ஆனால் கடவுள் யோசேப்போடு இருந்தார். அவர் எகிப்தின் அதிகாரியாக உயர்ந்தார். பஞ்சம் வந்தபோது தன் குடும்பத்தை காப்பாற்றி எகிப்தில் சேர்த்தார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ அதை நன்மையாக முடித்தார் என்ற வார்த்தையோடு ஆதியாகமம் முடிகிறது.